மெகாஹெர்ட்ஸில் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 மெகாஹெர்ட்ஸ். இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றோடு அண்ணா சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவுக்கு விருந்து நிகழ்ச்சியின் 15ஆம் பாகம். டிஜிட்டல் கல்வியறிவு, அதாவது டிஜிட்டல் லிட்ரஸியை பத்தி நாம இந்த நிகழ்ச்சியின் மூலமா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். நேர்களே, ஒன்றோடு ஒன்று இணையம் மூலமாக இணைக்கப்பட்ட இன்றைய உலகில் டிஜிட்டல் கல்வி அறிவு மற்றும் டிஜிட்டல் பிரிவு ஆகியவை விவாதத்தின் முக்கிய தலைப்புகளாக மாறியுள்ளன. தொழில்நுட்பம் நம் வாழ்வின் பல்வேறு அம்சங்களை தொடர்ந்து வடிவமைத்து வருவதால் டிஜிட்டல் கல்வியறிவின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வது, டிஜிட்டல் பிரிவால் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்வது அவசியம். இந்த நிகழ்ச்சி டிஜிட்டல் கல்வியறிவு மற்றும் டிஜிட்டல் பிளவு பற்றிய கருத்துக்களை ஆராய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. தனிநபர்கள் மற்றும் சமூகங்கள் மீதான அவற்றின் தாக்கங்களை முன்னிலைப்படுத்துகிறது மற்றும் உள்ளடக்கிய டிஜிட்டல் சமூகத்தை வளர்ப்பதற்கான இடைவெளியை குறைப்பதற்கான உத்திகளை பற்றியும் விவாதிக்கிறது. டிஜிட்டல் கல்வியறிவின் கூறுகள் சிலவற்றை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள இருக்கிறோம். முதலில் தொழில்நுட்ப திறன்கள். டிஜிட்டல் கல்வி அறிவுக்கு டிஜிட்டல் கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது பற்றிய அடிப்படை புரிதல் தேவை. கணினிகள், இயக்க முறைமைகள், அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், மென்பொருட்களின் பயன்பாடு மற்றும் இணைய உலாவிகள், அதாவது இன்டர்நெட் பிரவுசர்களை பயன்படுத்துவதில் நிபுணத்துவம் ஆகியவை இதில் அடங்கும். தொழில்நுட்ப திறன்களில் கோப்பு மேலாண்மை பற்றிய அறிவு, பொதுவான சிக்கல்களை சரி செய்தல் மற்றும் ஸ்மார்ட் போன்கள், டேப்லெட்டுகள் மற்றும் ரீடர்கள் போன்ற டிஜிட்டல் சாதனங்களை பற்றிய பரிச்சயம் ஆகியவை அடங்கும். இரண்டாவதாக, தகவல் கல்வியறிவு. தகவல் கல்வியறிவு என்பது டிஜிட்டல் தகவலை கண்டறிதல், மதிப்பீடு செய்தல் மற்றும் திறம்பட பயன்படுத்துதல் ஆகும். இது ஆன்லைன் ஆராய்ச்சி நடத்துதல், ஆதாரங்களின் நம்பகத்தன்மை மற்றும் அந்த நம்பகத்தன்மையை விமர்சன ரீதியாக மதிப்பீடு செய்தல் மற்றும் துல்லியமான தகவல்களை அடையாளம் காண்பது போன்ற திறன்களை உள்ளடக்கியது. தகவல் கல்வியறிவில் பதிப்புரிமை சட்டங்களை புரிந்து கொள்வது, அறிவுசார் சொத்துரிமை மற்றும் டிஜிட்டல் வளங்களின் நெறிமுறை பயன்பாடு ஆகியவை தகவல் கல்வியறிவில் அடங்கும். அடுத்ததாக, ஊடக கல்வியறிவு. ஊடக கல்வியறிவில் டிஜிட்டல் மீடியா நெறிமுறைகள் பற்றிய விழிப்புணர்வு, உள்ளடக்கத்தின் பொறுப்பான பகிர்வு மற்றும் சமூகத்தில் ஊடகத்தின் தாக்கத்தை புரிந்து கொள்வது ஆகியவை அடங்கும். நான்காவதாக, தொடர்பு மற்றும் ஒத்துழைப்பு. மின்னஞ்சல், உடனடி செய்தி அனுப்புதல், வீடியோ கான்ஃபரன்சிங் மற்றும் சமூக ஊடக தளங்களை பயன்படுத்துவதில் நிபுணத்துவம் ஆகியவை இதில் அடங்கும். இது நெட்டிக்வெட், அதாவது டிஜிட்டல் குடியுரிமை மற்றும் ஆன்லைனில் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளும்போது பொருத்தமான நடத்தை ஆகியவற்றை புரிந்து கொள்வதும் அடங்கும். அடுத்ததாக, டிஜிட்டல் பாதுகாப்பு மற்றும் தனியுரிமை. டிஜிட்டல் கல்வி அறிவு என்பது ஆன்லைன் பாதுகாப்பு மற்றும் தனியுரிமை தொடர்பான அறிவு மற்றும் நடைமுறைகளை உள்ளடக்கியது. வலுவான கடவுச்சொற்களை உருவாக்குவதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வது, தனிப்பட்ட தகவல்களை பாதுகாப்பது, ஃபிஷிங் மோசடிகள் மற்றும் மால்வேர் போன்ற ஆன்லைன் அச்சுறுத்தல்களை புரிந்து கொண்டு தவிர்ப்பது ஆகியவை இதில் அடங்கும். டிஜிட்டல் கல்வியறிவில் தனிப்பட்ட தகவல்களை ஆன்லைனில் பகிர்வதன் தாக்கங்களை புரிந்து கொள்வது, டிஜிட்டல் தளங்களில் தனியுரிமை அமைப்புகளை நிர்வகித்தல் மற்றும் சைபர் புல்லிங் மற்றும் ஆன்லைன் துன்புறுத்தல் பற்றிய விழிப்புணர்வு ஆகியவை அடங்கும். ஆறாவதாக, விமர்சன சிந்தனை, அதாவது கிரிட்டிக்கல் திங்கிங் மற்றும் சிக்கலை தீர்ப்பது. டிஜிட்டல் கல்வியறிவு
தகவல்களை பகுப்பாய்வு செய்து மதிப்பீடு செய்தல், சார்பு அல்லது தவறான தகவல்களை கண்டறிதல் மற்றும் தகவலறிந்த முடிவுகளை எடுப்பது ஆகியவை அடங்கும். டிஜிட்டல் கல்வி அறிவின் முக்கியத்துவம் பற்றி அறிந்து கொள்வோம். டிஜிட்டல் கல்வி அறிவு தனிநபர்கள் ஆன்லைனில் கிடைக்கும் ஏராளமான தகவல்களை அணுக உதவுகிறது. டிஜிட்டல் திறன்கள் மூலம் மக்கள் திறமையாக தகவலை தேடலாம், அதன் நம்பிக்கைத்தன்மையை மதிப்பிடலாம் மற்றும் தவறான தகவலை வடிகட்ட விமர்சன சிந்தனையை பயன்படுத்தலாம். இந்த தகவலுக்கான அணுகல் வாழ்நாள் முழுவதும் கற்றலை ஊக்குவிக்கிறது, தகவலறிந்த முடிவுகளை எடுக்க தனிநபர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது மற்றும் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வளர்ச்சியை ஆதரிக்கிறது. டிஜிட்டல் கல்வி அறிவு டிஜிட்டல் துறையில் பயனுள்ள தகவல் தொடர்பு மற்றும் ஒத்துழைப்பை எளிதாக்குகிறது. டிஜிட்டல் கருவிகள் மற்றும் இயங்கு தளங்களில் உள்ள நிபுணத்துவம் தனிநபர்களை உலகளவில் மற்றவர்களுடன் இணைக்கவும், யோசனைகளை பகிரவும், திட்டங்களில் ஒத்துழைக்கவும் மற்றும் ஆன்லைன் சமூகங்களில் பங்கேற்கவும் அனுமதிக்கிறது. தனிப்பட்ட உறவுகள், தொழில்முறை நெட்வொர்க்கிங் மற்றும் பல்வேறு களங்களில் குழு பணி ஆகியவற்றிற்கு டிஜிட்டல் தொடர்பு திறன்கள் இன்றியமையாதவை. பொருளாதார வாய்ப்புகளை பொறுத்த மட்டில் டிஜிட்டல் கல்வி அறிவு பொருளாதார வாய்ப்புகளுடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளது. இன்றைய வேலை சந்தையில் முதலாளிகளுக்கு டிஜிட்டல் திறன்கள் தேவைப்படுகின்றன. டிஜிட்டல் கருவிகள், மென்பொருள் மற்றும் ஆன்லைன் இயக்குதளங்களில் நிபுணத்துவம் என்பது வேலைவாய்ப்பை மேம்படுத்துகிறது மற்றும் பரந்த அளவிலான வேலைவாய்ப்புகளை திறக்கிறது. டிஜிட்டல் கல்வியறிவு தனிநபர்கள் தொழில் தொடங்குவதற்கும் வளருவதற்கும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் தொழில் முனைவோரை வளர்க்கிறது. டிஜிட்டல் பிளவு என்பது தனிநபர்கள், சமூகங்கள் மற்றும் பிராந்தியங்களுக்கு இடையே உள்ள டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மற்றும் இணையத்தின் அணுகல் மற்றும் பயன்பாட்டின் அடிப்படையில் இருக்கும் இடைவெளியை குறிக்கிறது. இது வன்பொருள் அணுகல், இணைய இணைப்பு, டிஜிட்டல் திறன்கள் மற்றும் சமூக மற்றும் பொருளாதார வாய்ப்புகளுக்கான தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கான திறன் ஆகியவற்றில் உள்ள வேறுபாடுகளை உள்ளடக்கியது. டிஜிட்டல் பிளவு குறிப்பிடத்தக்க சமூக, பொருளாதார மற்றும் கல்வி தாக்கங்களை கொண்டுள்ளது. டிஜிட்டல் பிளவு பற்றி கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய அம்சங்களை அறிந்து கொள்வோம். தொழில்நுட்பம் மற்றும் உள்கட்டமைப்புக்கான அணுகல். டிஜிட்டல் பிளவு முதன்மையாக தொழில்நுட்பம் மற்றும் உள்கட்டமைப்புக்கான அணுகலில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளால் இயக்கப்படுகிறது. பல தனிநபர்கள், குறிப்பாக குறைந்த வருமானம் உள்ள பகுதிகள் அல்லது கிராமப்புற பகுதிகளில் கணினிகள், ஸ்மார்ட் போன்கள் அல்லது நம்பகமான இணைய இணைப்புகளுக்கான அணுகல் இல்லை. சாதனங்கள் மற்றும் இணைப்பிற்கான வரையறுக்கப்பட்ட அணுகல் டிஜிட்டல் உலகில் முழுமையாக பங்கேற்க, கல்வி ஆதாரங்களை அணுக அல்லது ஆன்லைன் சேவைகளை பயன்படுத்துவதற்கான அவர்களின் திறனை தடுக்கிறது. கல்வி வேறுபாடுகள். டிஜிட்டல் பிளவு கல்வி ஏற்றத்தாழ்வுகளை அதிகரிக்கிறது. டிஜிட்டல் சாதனங்கள் அல்லது இணைய இணைப்பு இல்லாத மாணவர்கள் ஆன்லைன் பணிகளை முடிப்பதிலும், டிஜிட்டல் கற்றல் வளங்களை அணுகுவதிலும், தொலைநிலை கற்றலில் பங்கேற்பதிலும் சவால்களை எதிர்கொள்கின்றனர். இது ஒரு குறிப்பிடத்தக்க கல்வி பாதகத்திற்கு வழிவகுக்கும், அவர்களின் கல்வி முன்னேற்றத்தை தடுக்கிறது மற்றும் அவர்களின் எதிர்கால வாய்ப்புகளை மட்டுப்படுத்துகிறது. பொருளாதார தாக்கங்கள். டிஜிட்டல் தொழில்நுட்பங்களுக்கான அணுகல் பற்றாக்குறை பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நிலைநிறுத்தலாம். வேலை சந்தையில் டிஜிட்டல் திறன்கள் பெருகிய முறையில் இன்றியமையாததாக உள்ளது, மேலும் தொழில்கள் தொழில்நுட்பத்தை நம்பி வருகின்றன. டிஜிட்டல் கருவிகள் அல்லது பயிற்சி இல்லாத நபர்கள் வேலைவாய்ப்பு அல்லது தொழில் முனைவோர் வாய்ப்புகளை தேடும் போது பாதகமாக உள்ளனர். டிஜிட்டல் பிளவு பொருளாதார முன்னேற்றத்திற்காக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கும் முடியாதவர்களுக்கும் இடையிலான பொருளாதார இடைவெளியை மேலும் விரிவுபடுத்துகிறது. டிஜிட்டல் பிளவை நிவர்த்தி செய்வதற்கு அரசாங்கங்கள், கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் நிறுவனங்களின் ஒருங்கிணைந்த முயற்சி தேவை. இவை தொடர்பான சில சாத்தியமான தீர்வுகளை தெரிந்து கொள்ளலாம். பிராட்பேண்ட் உட்கட்டமைப்பு பின்தங்கிய பகுதிகளுக்கு, குறிப்பாக கிராமப்புறங்களுக்கு விரிவுபடுத்துவது இணையம் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களுக்கான அணுகலை மேம்படுத்தலாம். டிஜிட்டல் சாதனங்கள் மற்றும் இணைய சேவைகளை மிகவும் மலிவாக மாற்றுவதற்கான திட்டங்களை செயல்படுத்துவது பொருளாதார இடைவெளியை குறைத்து அணுகலை மேம்படுத்தும். பின்தங்கிய சமூகங்களுக்கு டிஜிட்டல் கல்வியறிவு பயிற்சி மற்றும் கல்வி திட்டங்களை வழங்குவதன் மூலம் டிஜிட்டல் உலகில் திறம்பட செயல்பட தேவையான திறன்களை கொண்ட தனிநபர்களை உருவாக்க முடியும்.
டிஜிட்டல் உள்ளடக்கத்தை ஊக்குவிக்கும் மற்றும் தொழில்நுட்ப வளங்களுக்கான அணுகலை வழங்கும் முயற்சிகளை உருவாக்க சமூக நிறுவனங்கள் மற்றும் உள்ளூர் பங்குதாரர்களுடன் இணைந்து செயல்படுதல் அவசியம். அரசாங்கங்கள், தனிநபர்கள் மற்றும் லாப நோக்கமற்ற துறைகள் கூட்டாண்மைகளில் ஈடுபடுவதன் மூலம் டிஜிட்டல் பிளவை குறைக்க வளங்களையும் நிபுணத்துவத்தையும் ஒருங்கிணைக்க முடியும். டிஜிட்டல் பிரிவை குறைப்பதற்கான உத்திகள் சிலவற்றை அறிந்து கொள்வோம். வசதி குறைந்த பகுதிகளின் பிராட்பேண்ட் இணைப்பை மேம்படுத்துதல், மலிவு விலையில் இணைய அணுகலை ஊக்குவித்தல் மற்றும் டிஜிட்டல் சாதனங்களின் விலையை குறைத்தல். செயற்கைக்கோள் இணையம், சமூக நெட்வொர்க்குகள் மற்றும் மொபைல் இணைப்பு ஆகியன டிஜிட்டல் பிரிவை குறைப்பதற்கான புதுமையான தீர்வுகளாக இருக்கும். நூலகங்கள், சமூக மையங்கள் மற்றும் பள்ளிகள் போன்ற பொது இடங்களில் டிஜிட்டல் அணுகலை வழங்குதல். டிஜிட்டல் கல்வியறிவு பயிற்சி, சாதன விநியோகம் மற்றும் சமூக ஈடுபாடு ஆகியவை அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் இருத்தல் வேண்டும். டிஜிட்டல் பிளவை குறைக்க மற்றும் டிஜிட்டல் சேர்க்கையை ஊக்குவிக்க பொதுத்துறை மற்றும் தனியார் துறை இடையில் ஒத்துழைப்பு அவசியம். பாடத்திட்டத்தில் மேம்பாடு, ஆசிரியர் பயிற்சி மற்றும் முறையான கல்வியில் டிஜிட்டல் கல்வி அறிவை ஒருங்கிணைத்தல் ஆகியன மேம்பட வேண்டும். அரசாங்க கொள்கைகளில் ஒழுங்குமுறை கட்டமைப்புகள், நிதியளிப்பு முயற்சிகள் மற்றும் உலகளாவிய அணுகல் உத்திகள் உலகளாவிய டிஜிட்டல் பிளவை நிவர்த்தி செய்வதற்கான கூட்டு முயற்சிகள். டிஜிட்டல் உள்ளடக்கத்தின் முக்கியத்துவத்தை பற்றிய பொது விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் ஆகியவை டிஜிட்டல் பிரிவை குறைப்பதற்கு உதவும். நேர்களே, இப்பொழுது நாம் ஒரு அறிவியல் செய்முறை விளக்கத்தை கேட்க இருக்கிறோம். இதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் டாக்டர் வி. ரங்கநாயகி அவர்கள். இவர் ஒரு அறிவியல் தொடர்பாளர். இவர் நமக்காக அறிவியல் செய்முறை ஒன்றை விளக்க உள்ளார். வாங்க கேட்கலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற செயல்முறை மெய்நிகர் பூகம்பம், அதாவது மெய்நிகர் நிலநடுக்கம். இந்த செயல்முறை நிலநடுக்கத்தின் எபி சென்டர், அதாவது மையப்புள்ளி எவ்வாறு அமைஞ்சிருக்கு மற்றும் நிலநடுக்கத்தின் ரிக்டர் அளவு எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது என்ற கருத்துக்களை எல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வடிவமைக்கப்பட்ட ஒரு இணைய அடிப்படையிலான செயல்முறையாகும். இதை நீங்கள் செல்ஃபோன்லேயே செய்து பார்க்கலாம், அல்லது லேப்டாப் அதுபோல் உங்கள்கிட்ட கணினிகள் இருந்தால் அதன் மூலமாகவும் செய்து பார்க்கலாம். அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலஸில் உள்ள கலிஃபோர்னியா பல்கலைக்கழகம் அதனுடைய இணையதளத்தில் இந்த மெய்நிகர் நிலநடுக்கத்தின் அடிப்படை செயல்முறையை இயக்க வச்சுருக்காங்க. அங்கு இயங்கி வருகிறது. செல்ஃபோனில் நெட்ஸ்கேப் அல்லது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வெப் ப்ரௌசரை பயன்படுத்தினாலே நீங்கள் மெய்நிகர் நிலநடுக்க செயல்முறையை செய்து பார்க்கலாம். மெய்நிகர் நிலநடுக்கம் அப்படின்னா என்ன, இந்த கணினி செயல்முறையை எவ்வாறு செய்கிறது, அதை நம்ம இப்போ பார்ப்போம். இதில் பூகம்பத்திலிருந்து வெகு தொலைவில் இருக்கிற கருவிகளால் கண்டறியப்பட்ட பூகம்பத்தின் நில அதிர்வு அலைகளை உங்களுக்கு பதிவுகளாக காமிப்பாங்க. நில அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவிக்கு நில அதிர்வு வரைபட கருவின்னு பேர். அதை பதிவு செய்கிற அந்த வரைபடத்துக்கு நில அதிர்வு வரைபடம்னு பேர். நிலநடுக்கத்தின் தோற்ற புள்ளி, அதாவது எங்கே ஆரம்பிக்குதோ நிலநடுக்கம் அந்த புள்ளி, அதை குவி மையம் ஃபோக்கஸ்னு சொல்லுவோம். பூமியின் மேல் பரப்புக்கு கரெக்டாக நேர் மேலே உள்ள புள்ளி எபி சென்டர், அதாவது நிலநடுக்கத்தோட மையப்புள்ளின்னு சொல்கிறோம். இந்த மெய்நிகர், அதாவது விர்ச்சுவலாக நடக்கக்கூடிய நிலநடுக்க செயல்முறை, அதாவது நம்ம நிஜமாவே நிலநடுக்கம் கிடையாது, நிலநடுக்கத்தை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் அதை நம்ம பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு உண்மையானதுக்கு நிகரானதாக விர்ச்சுவலாக நம்ம இப்போ கம்ப்யூட்டரில் பார்க்க போகிறோம். அதற்கான செயல்முறை தான் இது. விர்ச்சுவல் சிஸ்மாலஜி அப்படிங்கிற இணையதளத்துக்குள்ள முதல்ல செல்லும் பொழுது உங்களுக்கு 3 நில அதிர்வுகளோட வரைபடங்கள் இருக்கும். அந்த வரைபடங்களை எளிய அளவீடு செய்வதன் மூலம் நிலநடுக்கத்தின் மையப்பகுதி, அதாவது எபி சென்டர், அதை முதல்ல கண்டறிய முடியும். மேலும் நில அதிர்வு அலைகளுடைய அந்த வரைபடம் இருக்கு இல்லையா, அந்த நில அதிர்வு அலைகளுடைய வரைபடத்தில் வச்சு ரிக்டர் அளவை நம்மளால் தீர்மானிக்கவும் முடியும். இந்த செயல்முறைக்கு போகிறதுக்கு முன்னாடி நில அதிர்வு அலை அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். பூமியில் உள்ள ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு ஆற்றல் கடந்து போகும்போது அதுக்கு ஒரு வழிமுறை தேவைப்படுது இல்லையா. வெவ்வேறு வகையான அலைகளை இந்த நில அதிர்வு அலைகள்னு வல்லுநர்கள் சொல்லுவாங்க. ஆனாலும் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது 2 வகையான அலைகளை தான். பி அலைகள், அதாவது
பிரைமரி அலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைமரி வேவ்ஸ், முதன்மையான அலைகள். இவை ஒலி அலைகளை போல இந்த பூமியில் போகக்கூடியவை. எஸ் அலைகள், அதாவது செகண்டரி வேவ்ஸ், இரண்டாம் நிலை அலைகள்னு சொல்லுவாங்க. ஒரு வகையான வெட்டு அலைகளாக இந்த அலைகள் இருக்கும். பூமிக்குள்ள பிரைமரி அலைகள், அதாவது முதன்மை அலைகள், திடப்பொருள்கள்லேயும் திரவங்கள் வழியாகவும் பயணிக்க முடியும். அதே சமயம் எஸ் வேவ் அப்படிங்கிற இரண்டாம் நிலை அலைகள் திடப்பொருள்கள் வழியாக மட்டும்தான் பயணிக்க முடியும். இந்த பி அலைகள் வினாடிக்கு 6 முதல் 13 கிலோமீட்டர் வரை அந்த வேகத்தோடு பயணம் செய்கின்றனவாம். எஸ் அலைகள் 3.5 முதல் 7.5 கிலோமீட்டர் வரை ஒரு வினாடிக்கு அந்த அளவு வேகத்தில் பயணம் செய்கின்றன. நில அதிர்வு வரைபடங்களை உங்களுக்கு காண்பிக்கும் அந்த வெப்சைட் இணையதளத்தில் இந்த படங்கள் SP வேவ்ஸ் இருக்கிற படங்களும் இருக்கும். அந்த படங்களில் SP அந்த 2 வேவுக்கான நேர இடைவெளியை நம்ம அளவிட வேணும். அதற்கு உதாரணங்களும் அதே இணையதளத்தில் கொடுத்துருப்பாங்க. செங்குத்து கோடுகள் போட்டிருப்பாங்க அந்த இணையதளத்தில் இருக்கிற அந்த கிராஃபில். அதில் ஒரு செங்குத்து கோடுக்கும் நடுவில் 2 வினாடி இடைவெளி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு SP அந்த 2 அலைகளுக்கு நடுவுலையான நேர இடைவெளியை நம்ம கணக்கிட்டுடலாம். அந்த அலைகளின் தோற்றத்திலிருந்து அந்த இடத்துக்கு அந்த அதிர்வு அலைகள் பயணித்த தூரத்தை தீர்மானிக்க இந்த SP நேர இடைவெளியை பயன்படுத்தலாம். அதற்கான என்ன விதமான ஃபார்முலாவோ அதெல்லாம் அழகாக அங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி நம்ம SP இடைவெளியும் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் மையப்புள்ளி தூரத்திற்கு அந்த வரைபடத்திலேருந்து எப்படி எந்த இடத்துல மையப்புள்ளி இருக்குது, ரிக்டர் அளவு என்ன என்று எல்லா விதமான கணக்கீடுகளையும் நம்மளால் செய்ய முடியும். மாதிரி நில அதிர்வு வரைபடத்தில் வலதுபுறத்தில் செங்குத்து கோடுகள் 2 வினாடி இடைவெளி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுபோல் SP நேர இடைவெளிக்கும் அங்கே உதாரணங்கள் கொடுத்துருப்பாங்க. அது சுமார் 36 வினாடிகள் இருக்கும். இதுபோல் மாதிரி நிலநடுக்க செயல்முறையை நமக்கு ரிக்டர் அளவு பற்றியும் நில அதிர்வு அலைகள் பற்றியும் நமக்கு ஒரு புரிதலை கொடுக்கறதுக்காக இந்த மெய் நிகர் நிலநடுக்கம் அப்படிங்கிற செயல்முறையை நீங்கள் செய்து பார்க்கலாமே. நேர்களே, அடுத்ததாக நாம் கேட்க இருக்கும் பகுதி அறிவியல் அறிஞர்கள். ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவர்கள் டிசம்பர் 22, 1887 இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள ஈரோட்டில் பிறந்தார். கணிதத்துறையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்த ஒரு சிறந்த இந்திய கணிதவியலாளர் ஆவார். பல சவால்கள் மற்றும் தடைகளை எதிர்கொண்ட போதிலும் ராமானுஜன் அவர்களின் அசாதாரண கணிதத்திறன், எண்கள் மற்றும் சமன்பாடுகள் பற்றிய அவரது உள்ளுணர்வு புரிதல் ஆகியவை கணிதத்தின் பல பிரிவுகளில் புரட்சியை ஏற்படுத்தியது. ராமானுஜன் அவர்கள் கணிதத்தில் சிறு வயது முதலேயே திறனை காட்டினார். அவரது திறமைகள் பள்ளி ஆசிரியர்களாலும் பின்னர் ஒரு முக்கிய கணிதவியலாளரான ராமச்சந்திர ராவாலும் அங்கீகரிக்கப்பட்டது. நிதி சிக்கல்கள் மற்றும் கணிதத்தில் முறையான கல்வி இல்லாத போதிலும் ராமானுஜன் அவர்கள் சுயாதீனமாக பல்வேறு கணித கருத்துக்களை உருவாக்கி விரிவுபடுத்தினார். 1913ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் கணிதவியலாளரான GHRD ராமானுஜன் அவர்களின் கணித படைப்புகளின் ஆழம் மற்றும் உண்மைத்தன்மையை கண்டு வியந்தார். இது ராமானுஜன் அவர்களை இங்கிலாந்திற்கு சென்று கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் ஹார்டி அவர்களுடன் இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியது. ராமானுஜன் அவர்களின் பணி முதன்மையாக எண் கோட்பாடு, அதாவது நம்பர் தியரி, எல்லையற்ற தொடர்கள் இன்ஃபினிட்டி சீரீஸ் மற்றும் தொடர்ச்சியான பின்னங்கள், அதாவது கண்டினியூட் ஃபிராக்ஷன் ஆகியவற்றில் கவனம் செலுத்தியது. எண்களின் பகிர்வுகள், பார்ட்டிஷன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ், பிரைம் எண்களின் கோட்பாடு மற்றும் ரீமான் ஜெட்டா செயல்பாடு போன்ற பகுதிகளில் அவர் அற்புதமான கண்டுபிடிப்புகளை செய்தார். ராமானுஜன் பிரைம், ராமானுஜனின் தீட்டா செயல்பாடுகள் மற்றும் ஒரு முழு எண்ணின் பகிர்வுகளின் எண்ணிக்கை, அதாவது நம்பர்ஸ் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ் ஆஃப் an இன்டீஜர் அப்படின்னு சொல்வோம். இதை கணக்கிடுவதற்கான அவரது சூத்திரங்கள் ஆகியவை அவரது மிகவும் முக்கியமான பங்களிப்புகளில் அடங்கும்.
அவரது குறுகிய வாழ்நாளில் ராமானுஜன் அவர்கள் வியக்கத்தக்க எண்ணிக்கையிலான கோட்பாடுகள் மற்றும் கணித அடையாளங்களை உருவாக்கினார். அவற்றில் பல பிற கணிதவியலாளர்களால் பின்னால் நிரூபிக்கப்பட்டன. மற்றவர்கள் தவிர்த்த எண்களின் வடிவங்களையும் உறவுகளையும் பார்க்கும் உள்ளார்ந்த திறன் ராமானுஜம் அவர்களுக்கு இருந்தது. ராமானுஜன் அவர்களுக்கு கணிதத்தில் உள்ள ஆளுமை மற்றும் கணிதத்திற்கான பங்களிப்புகள் பரவலாக அங்கீகரிக்கப்பட்டன. அவர் 1918 ராயல் சொசைட்டியின் ஃபெலோ ஆனார். இந்த பெருமையை அடைந்த முதல் இந்தியர் அவரே ஆவார். கேம்பிரிட்ஜ் ட்ரினிட்டி கல்லூரியின் ஃபெலோவாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இருப்பினும் உடல்நலக்குறைவு காரணமாக ராமானுஜன் அவர்கள் 1919 இந்தியா திரும்பினார். இங்கு அவர் தனது கணிதப் பணியை தொடர்ந்தார். துரதிர்ஷ்டவசமாக ராமானுஜன் அவர்கள் தனது 32 வயதில் 1920 உடல்நலக் குறைவால் இறந்தார். இருப்பினும் அவரது குறிப்பிடத்தக்க கணித நுண்ணறிவு மற்றும் பங்களிப்புகள் உலகமெங்கிலும் உள்ள கணிதவியலாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கின்றன. அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சில குறிப்பிடத்தக்க விருதுகள் சிலவற்றை தெரிந்து கொள்வோம். 1918 ராமானுஜன் அவர்கள் உலகின் மிகவும் மதிப்புமிக்க அறிவியல் சங்கங்களில் ஒன்றான ராயல் சொசைட்டியின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த அங்கீகாரம் அவரது விதிவிலக்கான கணித சாதனைகள் மற்றும் துறையில் அவரின் முக்கியத்துவத்திற்கு ஒரு சான்றாகும். இந்திய தேசிய அறிவியல் அகாடமி, இந்தியன் நேஷனல் சயின்ஸ் அகாடமி நிறுவிய ராமானுஜன் பதக்கம் தூய மற்றும் பயன்பாட்டு கணித துறைகளில் சிறந்த பங்களிப்பை செய்த கணிதவியலாளர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வழங்கப்படுகிறது. சீனிவாச ராமானுஜன் அவர்களின் அற்புதமான பணி மற்றும் அதன் நீட்டித்த தாக்கத்தை அங்கீகரித்து அவரது நினைவாக இந்த பதக்கம் பெயரிடப்பட்டது. 1954 ஆண்டில் இந்திய அரசாங்கம் ராமானுஜன் அவர்களின் மரணத்திற்கு பின் அவருக்கு இந்தியாவின் உயரிய சிவிலியன் விருதுகளில் ஒன்றான பத்ம விபூஷன் விருதை வழங்கியது. இந்த மதிப்புமிக்க விருது கணிதத்திற்கான அவரது சிறப்பான பங்களிப்பு மற்றும் அவரது நீடித்த பாரம்பரியத்திற்காக அவருக்கு வழங்கப்பட்டது. இந்தியாவின் தமிழகத்தில் உள்ள சண்முகா கலை அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி அகாடமி, அதாவது சாஸ்திரா பல்கலைக்கழகத்தால் நிறுவப்பட்ட சாஸ்திரா ராமானுஜன் பரிசு ராமானுஜன் அவர்களின் பணிகளில் பங்களிப்பை செய்த இளம் கணிதவியலாளர்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது. இந்த பரிசு கணிதத்தில் விதிவிலக்கான திறமைகளை அங்கீகரித்து ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. ராமானுஜன் பிறந்தநாள் நினைவு பதக்கம் இந்திய கணிதவியல் சங்கத்தால் ராமானுஜன் அவர்களின் பிறந்த நாளான டிசம்பர் 22 அன்று வழங்கப்படுகிறது. கணிதத்துறையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை செய்த கணிதவியலாளர்களை இது அங்கீகரிக்கிறது. சீனிவாச ராமானுஜன் அவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த விருதுகள் மற்றும் கௌரவங்கள் கணித துறையில் அவரது ஆழமான தாக்கத்தையும் எல்லா காலத்திலும் சிறந்த கணிதவியலாளர்களில் ஒருவரான அவரது நீட்டித்த பாரம்பரியத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. உலகெங்கிலும் உள்ள கணிதவியலாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களை தொடர்ந்து ஊக்குவிக்கும் அவரது அசாதாரண திறமை மற்றும் அறிவுசார் பங்களிப்புக்கு அவை அஞ்சலி செலுத்துகின்றன. ராமானுஜன் அவர்களின் வாழ்க்கை வரலாறு கணிதத்தில் அவரது திறமை மற்றும் விடாமுயற்சியின் சக்திக்கு ஒரு சான்றாகும். அவரது அசாதாரண கணித திறன்கள், எண்கள் பற்றிய அவரது புரிதல் ஆகியவை வரலாற்றில் மிகப்பெரிய கணிதவியலாளர்களில் ஒருவராக அவரது இடத்தை உறுதிப்படுத்தியது. கணிதத்துறையில் இன்றும் அவரது ஆளுமை வாழ்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. நேர்களே, அடுத்து நாம் கேட்க இருக்கும் பகுதி அறிவியல் செய்திகள். வைஃபை சம்பந்தமான சில தகவல்களை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வோம். வைஃபை 21 செப்டம்பர் 1997 அறிமுகப்படுத்தப்பட்டது. உங்களுக்கு இந்த உலகத்தில் எத்தனை வைஃபை இருக்கிறதுன்னு தெரியுமா? உலக அளவில் 9 பில்லியனுக்கும் அதிகமான வைஃபை இணைக்கப்பட்ட சாதனங்கள் பயன்பாட்டில் இருக்கிறது. வைஃபை என்பது ரேடியோ அலைகளை பயன்படுத்தி ஒரு மின்னணு சாதனத்தில் இருந்து மற்றொன்றுக்கு தகவல்களை பரிமாறும் தொழில்நுட்பமாகும். நாம் ஒன்றை இணையதளத்தில் தேடும்போது அது சரியாக வேலை செய்யவில்லை, அதாவது பஃபர் ஆகிறது என்றால்
அது நமக்கு வெறுப்படைய செய்யும் அல்லவா? அதற்கு உங்கள் சமிஞ்ஞை அதாவது சிக்னல் வலிமை குறைவாக இருப்பதுதான் காரணம். இதற்கு குறுக்கீடு இன்டர்ஃபரன்ஸ் காரணமாக இருக்கலாம். 9 பில்லியன் மேல் வைஃபை சாதனங்கள் பயன்பாட்டில் இருப்பதால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. வைஃபை நெட்வொர்க்குகளில் குறுக்கீடு செய்யும் சிலவற்றை குறிப்பிடுகிறேன். ஸ்மார்ட் டிவிகள், மைக்ரோவேவ்கள், செல்போன்கள், ப்ளூடூத் இயக்கப்பட்ட சாதனங்கள் அல்லது மீன் தொட்டி ஆகியவை அடங்கும். நீர் ஒரு சிறந்த சமிஞ்ஞை தடுப்பான். நீங்கள் 75% தண்ணீரால் ஆனதால் உங்கள் ரவுட்டருக்கும் உங்கள் கணினிக்கும் இடையில் நீங்கள் அமர்ந்திருந்தால் உங்கள் உடல் உங்கள் வைஃபையின் சிக்னலின் வலிமையை கணிசமாக குறைக்கும். நல்ல விஷயம் என்னவென்றால் நீங்கள் உலோகத்தால் செய்யப்படவில்லை. ஏனென்றால் மேலே குறிப்பிட்டபடி மரம் மற்றும் நீரை காட்டிலும் உலோகம் சிறந்த தடுப்பான். நீங்கள் 75% தண்ணீரால் ஆனதால் உங்கள் ரவுட்டருக்கும் உங்கள் கணினிக்கும் இடையில் நீங்கள் அமர்ந்திருந்தால் உங்கள் உடல் உங்கள் வைஃபையின் சிக்னலின் வலிமையை கணிசமாக குறைக்கும். நல்ல விஷயம் என்னவென்றால் நீங்கள் உலோகத்தால் செய்யப்படவில்லை. ஏனென்றால் நான் மேலே குறிப்பிட்டபடி மரம் மற்றும் நீர் இரண்டையும் விட உலோகம் சிறந்த தடுப்பான். உங்கள் ரவுட்டரில் ஆண்டனா இருந்தால் அதிலிருந்து வெளிவரும் ரேடியோ அலைவரிசையின் ஆற்றல் டோனட் போல தெரிகிறது. உண்மையில் உங்கள் ரவுட்டரில் ஒரு டோனட் வெளியே வருவதை நீங்கள் உண்மையில் பார்க்க முடியாது. ஆனால் டோனட் வடிவ ஆற்றலின் புலத்தை அதாவது எனர்ஜி ஃபீல்டின் எண்ணம் சுவையாக இருக்கிறது அல்லவா? வைஃபை 2.4 GHz அல்லது 5 GHz அதிர்வெண்களில் கடத்துகிறது மற்றும் வைஃபைக்கான அதிர்வெண்கள் செல்லுலார் டிரான்ஸ்மிஷனை விட அதிகமாக இருக்கும். அதிக அதிர்வெண்கள் சுருக்கமாக சொன்னால் சிக்னல்கள் அதிக தரவை கொண்டு செல்ல முடியும் என்று அர்த்தம். ஒரு கணக்கெடுப்பில் நல்ல இடம், பார்க்கிங் அல்லது இலவச காலை உணவை காட்டிலும் அறையில் உள்ள வைஃபை பயணிகளுக்கு மிகவும் முக்கியமானது என்று கணக்கெடுப்பு முடிவு செய்துள்ளது. 80% பயணிகள் இலவச வைஃபை வசதி இருந்தால் ஹோட்டலுடன் மிகவும் இணக்கமாக இருப்போம் என்று கூறியுள்ளனர். நான் இப்பொழுது கூறப்போகும் உண்மையை அனைவரும் ஏற்கவில்லை. ஆனால் வைஃபையின் முந்தைய முன்னோடி 1971 ஹவாயில் தொடங்கப்பட்டது. அலோஹா நெட் என்று அழைக்கப்பட்டது என்பது உண்மை. இது ஹவாய் பல்கலைக்கழகத்தின் உருவாக்கப்பட்ட முதல் முன்னோடி கணினி நெட்வொர்க் அமைப்பு ஆகும். 2 தசாப்தங்களுக்கு பிறகு NCR கார்ப்பரேஷன் மற்றும் AT&T கார்ப்பரேஷன் ஆகியவை வேவ்லானை கண்டுபிடித்தன. இது வைஃபைக்கு உண்மையான முன்னோடியாக கருதப்படுகிறது. நேயர்களே, டிஜிட்டல் கல்வியறிவு பற்றியும் டிஜிட்டல் பிளவு பற்றியும் நாம் இந்த நிகழ்ச்சியில் தெரிந்து கொண்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.